பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக இந்த வீடியோ வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா பரோட்டா வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும் மாவு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அது பரோட்டா அடிக்கணும் அப்படிமாரிலாம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். சப்பாத்தி மாடல்லையே நீங்கள் செய்யலாம். என்ன ஒன்று, இது அகலமாக வரும். நல்லா அகலமாக இழுத்து தேய்ச்சிங்கனாவே, முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் கிடைக்கும். இப்படி நல்லா இழுத்து அழுத்தி தேய்ச்சிங்கனாவே நல்லா மெல்லிசாக வரும். நல்லா தேய்ச்சிங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம இப்போ ஒரு கத்தி வச்சு கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நூல் பரோட்டா மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி கோடு நல்லா பக்கத்துலேயே போட்டுகிட்டே வரணும். கடைசி வரலும் இது மாதிரி போடுங்க. ஈஸியாக இருக்கும். கஷ்டமே இல்லை, பரோட்டா செய்கிறது ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. ஈஸியான ஸ்டெப் இது எல்லாமே. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி கோடு போகிறதால உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். அதிகமாக லேயராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது ஒரு கூட போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துங்க. ஒன்றும் பயப்படுத்தாலும் ஒன்றும் ஆகாது, நல்லாவே வரும். ரெண்டு பக்கமும் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம இது போல் எடுத்துகிட்டு பரோட்டா ஷேப் வந்து சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்க்கலாம். நானும் செய்யும்போது பயந்துகிட்டே இருந்தேன் வருமானு. பரவாயில்ல, வந்துச்சு, நல்லாவே வருது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு நம்ம தோசை சட்டியை சூடு பண்ணி இது போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தோசை சட்டி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் நல்லா வரும், நல்லா வேகும். அதே மாதிரி சிம்மில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். அடுப்பு சிம்மில் வச்சு செய்யுங்க. இனிமேல் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரலாம் வெயிட் பண்ணி சிம்மில் வச்சு செய்யுங்க கண்டிப்பாக. அப்போ தான் நல்லா வரும், வேகும், நல்லா வேகும். இனிமேல் செஞ்சு எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஒன்றுனா செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 2-3 பரோட்டா சேர்த்து இது மாதிரி அடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அடித்து எடுத்துங்க. அப்போ தான் சாஃப்ட் வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். சூடாக இருக்கும் போதே இதுமாதிரி 2 கை வச்சு சேர்த்து தட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாகவே. இப்போ பாருங்கள், நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் சாஃப்டாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இப்போது கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிட்டோம். நாங்களும் இப்போ தான் செய்ய கற்றுக்கிட்டோம். நல்லாவே வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் கிரேவி வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பரோட்டா தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. கடையில் விற்கிற மாதிரியே நம்மளும் செஞ்சுருக்கோம். நம்ம சிக்கன் கிரேவி வச்சு பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடுவோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.